நிகழ்தகவு. இன்ஸ்டாவில் அறிமுகமான இளம்பெண்ணை காதலித்து கரம் பிடித்த இளைஞர். திருமணம் முடிந்த 2வது நாளில் காட்டுப்பகுதியில் இறந்து கிடந்த கொடூரம். புது மாப்பிள்ளையின் கதையை முடிக்க மாஸ்டர் பிளான் போட்ட காதல் மனைவி. திருமணம் நடந்த 48 மணி நேரத்திற்குள் கணவனுக்கு மனைவியை எமனானது ஏன்? உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உள்ள கருவக்காட்டுல ஒரு ஆண் சடலம் கிடக்கிறதா ரயில்வே போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. உடனே அங்க போய் பார்த்தப்ப சடலத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. இறந்து கிடக்கிறது யாருமான்னு போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட கேட்டப்ப, இது என் கணவர் தான் சார், எங்களுக்கு கல்யாணமாகி 2 நாள் தான் ஆகுது சார்னு சொல்லி அழுதுருக்காங்க. என்னமா நடந்துச்சு, யாரு உன் கணவரை இப்படி பண்ணாங்கன்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு என் கணவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணிட்டாங்க சார்னு கதறி அழுதுட்டே சொல்லியிருக்காங்க அந்த இளம் பெண். அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த இளம் பெண்ணை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போதான் அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. தன்னோட பேரு எலன் மேரின்னும் தானும் ஜனார்தனனும் பெங்களூரை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க 2 பேருமே வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்கன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் வேளாங்கண்ணி சர்ச்சில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜனார்தனனோட ஃப்ரெண்ட்ஸ் ஜீவாவும் 15 வயசு சிறுவனும் நாங்க தங்கியிருந்த லாட்ஜிலேயே பக்கத்து ரூம்ல தங்கியிருந்ததாகவும் அவங்க தான் பிளான் பண்ணி என் கணவனை கொன்னு இருக்காங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு போலீஸ் கேட்டதுக்கு, சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற லாட்ஜில் 2 ரூம் எடுத்து தங்கியிருந்தோம், கடைக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஜனார்தனனை அழைச்சிட்டு போன ஜீவாவும் சிறுவனும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தனியா வந்தாங்கன்னு, அப்போ ஜனார்தனன் எங்கன்னு கேட்டதுக்கு அவனை கொலை பண்ணிட்டோன்னு தெனாவட்டா சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க எலன் மேரி. அடுத்து எலன் மேரி தன்னோட கணவனை கொன்னுட்டதா சொன்ன ஜீவாவையும் 15 வயசு சிறுவனையும் பிடிக்க போலீஸ் ஸ்பெஷல் டீம் அமைச்சாங்க. அவங்க 2 பேரும் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறதா வந்த தகவல் அடிப்படையில போலீஸ் அங்க போய் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜீவாவையும் சிறுவனையும் மடக்கி பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு விசாரிச்சதுல தான் யாருமே எதிர்பார்க்காத விஷயத்த சொல்லி கேஸையே தலைகீழா புரட்டி போட்டிருக்காங்க. ஜனார்தனனும் எலன் மேரியும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால இவங்க காதலுக்கு எலன் மேரியோட அப்பா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பெற்றோரை மீறி தான் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. சொன்ன பேச்சை கேட்காம வேற மதத்தை சேர்ந்தவனை எலன் மேரி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்களோட அப்பா தான் ஜீவாவுக்கு காசு கொடுத்து ஜனார்தனனை கொலை செய்ய சொல்லியிருப்பாருன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. ஆனா ஜீவா கிட்டையும் 15 வயசு சிறுவன் கிட்டையும் நடத்தின விசாரணைக்கு அப்புறம்தான் அக்யூஸ்ட் எலன் மேரியோட அப்பா இல்ல, எலன் மேரி தாங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. எலன் மேரி தான் ஜனார்தனனை கொலை பண்ண சொன்னாங்கன்னு ஜீவா சொன்னதும் முதல்ல போலீஸே நம்பல. அதுக்கப்புறம் எலன் மேரியோட ஹிஸ்டரியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. 21 வயசான எலன் மேரிக்கு ஜனார்தனன் கூட இன்ஸ்டாகிராம் மூலமா தான் பழக்கம் ஏற்பட்டு காதலாகி அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே எலன் மேரிக்கும் தருமபுரியை சேர்ந்த இளைஞருக்கும் கல்யாணமாயிருந்திருக்கு. கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே கணவனை விட்டு பிரிஞ்சு வந்த எலன் மேரி அதுக்கப்புறம் தனக்கு கல்யாணமானதை மறைச்சு ஜனார்தனனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஜனார்தனனை லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்திலேயே தான் கூட காலேஜில் ஒன்னா படிச்ச ஜீவா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஜனார்தனனை விட்டுட்டு ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எலன் மேரி நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஜனார்தனன் எலன் மேரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஜனார்தனனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சு எலன் மேரி கிட்ட ஃபோன் பண்ணி கோவமா கத்திருக்கான் ஜீவா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்னை ஏமாத்த பாக்குறியான்னு கேட்டிருக்கான். அப்போ நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்பட்டேன், ஆனா என் கையை மீறி இப்படி நடந்துருச்சு. நாம ஜனார்தனனோட கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாம ஆசைப்பட்ட மாதிரி வாழலான்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஜீவா தன்னோட ஃப்ரெண்டு தான்னு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வந்திருக்கான் அப்படின்னு ஜனார்தனன் கிட்ட சொல்லி அவங்க ரூம் பக்கத்திலேயே இன்னொரு ரூம்ல ஜீவாவையும் சிறுவனையும் எலன் மேரி தங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நைஸா பேசி ஜனார்தனனை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அழைச்சிட்டு போய் ஜனார்தனனை ஜீவாவும் சிறுவனும் சேர்ந்து வெட்டி கொன்னு இருக்காங்க. போலீஸ் கிட்ட சிக்காம ஜீவா வெளிமாநிலத்துக்கு எஸ்கேப் ஆகிருவான்னு நினைச்சிருக்காங்க எலன் மேரி. ஆனா ஜீவாவை போலீஸ் மடக்கி பிடிச்சு விசாரிச்சதுல எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.
விசாரணைக்கு அப்புறம் எலன் மேரி, ஜீவா, 15 வயசு சிறுவன்னு 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.